freaking it out. Cause I watched trials and touched I was peeping it out. She turned up my letter. Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் FuseTube. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற டச் இட் ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்கு எந்த ஒரு VPN ஆக்சஸ் பண்ண தேவையில்லை. நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய நீங்கள் அந்த சாங் வீடியோ சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும், ரைட்? ஸோ ஆல்பம்ஸ் கிளிக் பண்ணிட்டு வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த சாங் இருக்கும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஃபோட்டோஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு, நான் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து சில ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது மேட்சாக இருக்கணுங்கிறதுக்காக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா, இதுவும் ராஷ்மிகா மந்தனா. ஸோ ஃபஸ்ட் ஃபோட்டோ, செகண்ட் ஃபோட்டோ, தேர்ட் ஃபோட்டோ, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 5-6 ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. மேக் ஷூர் எல்லாமே HD இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, ஜஸ்ட் ஆட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் இதெல்லாம் வீடியோவில் ஏதாவது வால்யூம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து 0 கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆட் ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சவுண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் டிவைஸ் கொடுங்க. இந்த ஆடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆடியோட பேர் பார்த்தீங்கன்னா டச் இட் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கேருந்து பிடிக்கல. ஸோ இங்கேருந்து எனக்கு ஒரு க்ளோஸ் ஷாட்லேருந்து பிடிச்சிருக்கு. நான் அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் மூவ் பண்ணி வந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அந்த பீட் ரைஸ் ஆகும். அது வரைக்கும் அந்த வீடியோ ப்ளே ஆகணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ மூவ் ஆகணும். ஸோ நல்லா ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பீட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பீட் சிங்க் பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வேவ் ஃபார்ம் தான். வேவ் ஃபார்ம் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் பீட் வந்து இந்த இடத்துல வருது. சின்ன திரும்ப பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட் தான் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ட்ரிம் பண்ணிவிடுங்க. இல்லை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மிச்சத்தை இருக்கிறத ஜஸ்ட் டெலிட் பண்ணால் முடிஞ்ச அவ்வளோதான். ஓகேவா? இதுமாதிரி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அடுத்த செக்மெண்ட் எந்த இடத்துல பீட் வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இல்லை, கரெக்டாக எக்ஸாக்டாக இது வந்து ஒரு சின்ன பீட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மிச்சத்தை இருக்கிறத ஜஸ்ட் டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகே, அதுமாதிரி அடுத்த பீட் போங்க. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஜஸ்ட் டெலிட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லா ஃபோட்டோவும் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக வந்து அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜஸ்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கலாம். என்னோட ப்ளே பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம சில அனிமேஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதாவது எல்லாம் வித்தின் ஹைட்டில் சேமாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார்மேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த 3:4 வந்து ஆப்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ரீசைஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் அது மாதிரி எல்லா ஃபோட்டோவையும் ஜஸ்ட் நான் ரீசைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஒன்ஸ் இது மாதிரி வந்து எல்லா ஃபோட்டோவுமே இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் அந்த அனிமேஷன் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். அனிமேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இன்அனிமேஷன் அப்படிங்கிறது போனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்து ஸ்பின் பாட்டம் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இல்லைனா வந்து ஸ்விங் பாட்டம், இந்த எஃபெக்ட் தான். ஸோ இதில் வந்து நான் வச்சது எப்படி பார்த்தீங்கன்னா 0.4 செகண்ட்ஸ் வந்து ஆப்டாக இருந்துச்சு. ஓகே, இதேமாதிரி அடுத்தது போங்க. திரும்ப அதே மாதிரி ஸ்விங் பாட்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். திரும்ப 0.4 அப்படிங்கிறத வைங்க. இது மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்குமே வைங்க. ஓகே, இப்போ எல்லா ஃபோட்டோக்கும் வச்சு முடிச்சுக்கிட்டீங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ப்ளே பண்ணிங்கன்னா எப்போயே பார்க்க சூப்பராக தான் இருக்கும். பட் நான் இன்னொரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் திரும்ப ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதே பார்க்க சூப்பராக தான் இருக்குது. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அப்படி ஜஸ்ட் மேலேயும் கீழே ஷேக் ஆகலை. ஷேக் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஜூம் கிடச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா வந்து ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுற செக்ஷனுக்கு மட்டும் போங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் எஃபெக்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பேசிக்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லிட்டில் ஜூம் மாதிரி சம்திங் ஒரு எஃபெக்ட் இருக்கும். எங்கள் மினி ஜூம், ரைட்? இதை கிளிக் பண்ணிவிட்டு இது அதோட வீடியோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, இது முடிகிற வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக. கண்டிப்பாக அந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் யூ முகேஷ் ஃப்ரம் FuseTube. Bye.